நம்மளுடைய இந்தியன் பைக் டிரைவ் 3D கேம்ல இந்த மாதிரி ஒரு ஹவுஸே கொண்டு வந்தது கிடையாது. இதை எப்படி உங்களுக்கு கேம்ல கொண்டு வரது அண்ட் இந்த வாட்டர் டைல்ஸுக்கான சேட் கோட் என்ன அண்ட் முக்கியமா வாட்டர் சர்வீஸ் பண்ணக்கூடிய இந்த பில்டிங்கை எப்படி உங்களுக்கு கேம்ல கொண்டு வரது அப்படிங்கறத நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே தெளிவா சொல்ல போறேன். சோ அதனால இந்த வீடியோ போற எல்லாருமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. எல்லா சினிமாலயும் ஒருத்தர் இருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா இல்ல வில்லா. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. வேணும் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்லையும் போட்டுக்கோங்கப்பா. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துலாம்ப்பா. சில இடம் அப்படி இல்ல. சோ வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீடைல்ஸா பார்க்கலாம். யூஜி நம்மளுடைய இந்தியன் பைக் டிரைவ் 3D கேம்ல கிட்டத்தட்ட நிறைய அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளுக்கு அக்டோபர் மந்த்ல ஒரு பிக்கஸ்டான ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க மக்களே. சோ சத்தியமா சொல்றேங்க, இந்த மாதிரி நம்மளுடைய கேம்ல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வருவாங்கன்னு நான் எதிரே பார்க்கல. அந்த அளவுக்கு லக்ஸுரியா யூனிக்கா பார்க்கிறதுக்கு ஸ்விம்மிங் ஃபுல்லா வச்சு சும்மா வேற லெவல்ல ப்ரோ லெவல்ல கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பார்க்கறதுக்கே ரொம்ப அட்டகாசமா இருக்கு மக்களே. அதுக்கான வீடியோ பண்ண போறேன், நீங்களே பாருங்களேன். ஸோ இந்த நியூ ஹவுஸ் நம்ம கேம்ல வரக்கூடிய அப்டேட்ல நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ நம்ம கேம்ல இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் கிரியேட் பண்ணதே கிடையாது. அண்ட் நம்ம அந்த இது ட்ரோன் ஷாட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது அந்த ஹவுஸ் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. அண்ட் அமெரிக்கா ஸ்டைல சும்மா அப்படி கூரை மாதிரி போட்டு கட்டியிருந்தாங்க, மொட்டை மாடிலாம் வைக்காம. அண்ட் ஒரு பால்கனி வச்சு அண்ட் சூப்பரா எல்லாமே வந்து முன்னாடிலாம் கண்ணாடி வச்சிருந்தாங்க, செவர் வைக்காம. நம்மளுடைய கண்ணாடி மாடல வந்து ஃபுல்லாமே அந்த வீடை சுற்றி கவர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்விம்மிங் பூல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்கன்னா, 5 ஸ்டார் ஹோட்டல். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்ததுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு இது வரப்போது. இதை பற்றி நான் சொல்ல நினச்சி சொல்லிட்டேன். அண்ட் நம்மளுக்கு RGS டூலில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இது டைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வாட்டர் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து வால் அதாவது W1 போட்டிங்கன்னா உங்களுக்கு வால் வருது பார்த்தீங்களா, அதே மாதிரியே W2 3 4 இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டர் ஸ்டைல்ஸ் வரும் மக்களே. ஸோ டைல்ஸ் எனக்கு வாய்க்குள்ள சரியாக வர மாட்டேது. ஸ்டைல்னே வாயில் வருது, ஸ்டைல்ஸ்னு வர மாட்டேது. அண்ட் இந்த வாட்டர் ஸ்டைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொண்டு வர போகிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா RGS டூலில் நம்மளுக்கு ஆட் பண்ண போகிறாங்க. சரி இப்போ வாங்க உங்களுக்கு இந்த வாட்டர் சர்வீஸ் பண்ணக்கூடிய இந்த ரூமை எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன். யூஜி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்டர் சர்வீஸ் ரூம் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க் லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிட்டு டேரெக்டாக கேம்குள்ள வந்து ஃபோன்குள்ள ஓப்பன் பண்ணி சர்ச் ஆப்ஷனில் பேஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ பேஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் கேம் விட்டு பேக் போயிட்டு மறுபடியும் நீங்கள் ப்ளே கொடுத்துருந்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருந்துட்டு ஏதோ பைக்கோ காரோ எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த பிரிட்ஜில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருங்க. வந்துக்கிட்டே இருக்கும்போது அதாவது நீங்கள் அந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம டோல் பிளாஸாவை தாண்டின உடனே ஒரு ரைட் எடுத்துருங்க. ஸோ ரைட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டர் சர்வீஸ் பண்ணக்கூடிய இந்த சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும். அண்ட் இது நம்மளுடைய ரியல் லைஃப்பில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கார், பைக்கு, அதுக்கப்புறம் உங்கள் டிராக்டர்லாம் வாட்டர் சர்வீஸோட போயிருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக அச்சஸெல்லாம் சூப்பராக ஒரு கிரியேட் அதாவது யூடியூபர் கிரியேட் பண்ணியிருந்தாரு. அண்ட் பார்க்குறக்கே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு கேமில் ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை வீடியோ போடுவேன். யூஜி நான் முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்த எதிர்கால அவர்களுக்கு கொடான கொடி நன்றி. சொன்னதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளை நினைச்சு எனக்கு ஒரு லைக் கொடுத்தலாம்ப்பா. ஸோ அப்படிங்களா? ஸோ பாய் யூஜி, நாளைக்கு சந்திக்கலாம்.